அனைவருக்கும் வணக்கம். இன்று காலையில் சட்டமன்றம் கூடியது. கேள்வி நேரம் முடிந்தவுடனே 0 ஓவரில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கரூர் சம்பவத்திற்கான விளக்கத்தை சொன்னார்கள். அதனுடைய சொன்னதுக்கு பிறகு ஒவ்வொரு கட்சி தலைவர் வாரியாக பேசும்போது கரூரில் சம்பவத்தில் என்னென்ன நடந்தது என்பதை நாங்கள் சுட்டிக்காட்டினோம். அவர்கள் பேசும்போது முதலமைச்சர் பேசும்போது ஒருதலை பட்சமாக அவர்கள் பக்கம் எது குறையும் இல்லை என்பதற்காக சொன்னார்கள். ஆனால் நடந்தது என்ன என்பதை நாங்கள் ஏற்கனவே பல தடவை மீடியாக்களிலும் ஊடகங்களில் சொல்லியிருந்தாலும் கூட இன்னைக்கு சட்டமன்றத்திலும் சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டது. காரணம், முதலமைச்சருடைய கூற்றுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. அதனுடைய அடிப்படையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் கரூரில் வேலுசாமிபுரத்தில் பேசும்போது அவர் பேச ஆரம்பிக்கும் போதே 10 ரூபாய்க்கு பாட்டில் கமிஷன் அப்படின்னு சொல்லி பேசும்போது அவர்கள் மீது செருப்பு வீசப்பட்டிருக்கிறது. செருப்பு வீசப்பட்டது மட்டுமல்ல, உடனடியாக ஜெனரேட்டர் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கிறது. கரண்ட் ஆஃப் பண்ணி லத்தி சார்ஜ் நடந்திருக்கிறது. ஆனால் முதலமைச்சர் அது இங்கே பேசும்போது அப்படி ஒன்றும் நடைபெறவில்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பிறகு 5 டிஎஸ்பி 500 காவலர்கள் இருந்ததாக வேற சொன்னாங்க. அங்கே காவலர்களும் இல்லை, டிஎஸ்பி யாருமே இல்லை. இருந்திருந்தால் இந்த சம்பவம் கூட நடந்திருக்காது. அது மட்டுமில்லை, எதிர்கட்சிகளை குரல்களை நசுக்கிற மாதிரி காவல்துறையும் முதலமைச்சருடைய அறிவுரையின் பேரில் காவல்துறை செயல்படுகிறது. நாங்கள் எதிர்கட்சிகள் எந்த கூட்டம் நடத்தினாலும் காவல்துறை அந்த இடத்திற்கு கேட்கிற இடத்திற்கு அனுமதி தருவதில்லை. நீதிமன்றத்திற்கு போய் தான் நாங்கள் அந்த அனுமதியை வாங்கி தர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அது மட்டுமல்ல, தமிழக வெற்றி கழகம் கேட்ட இடம் கரூரில் உள்ள ரவுண்டானா பகுதியை கேட்டிருந்தார்கள். அதில் தான் எதிர்கட்சி தலைவரும் பேசியிருந்தார், முதலமைச்சரும் அதிலே தான் பேசியிருந்தார்கள். திமுகவை சேர்ந்தவர்கள் அதே இடத்தில் தான் பேசினார்கள். ஆனால் அந்த இடத்தில் அனுமதி கொடுத்திருந்தால் 41 பேர் உயிர் இழந்திருக்க மாட்டார்கள். ஆனால் அதே நேரத்தில் ஒரு குறுகலான இடத்தில் கொடுத்து இவ்வளவு சாவுக்கும் 41 பேர் சாவுக்கும் காரணமாக இன்னைக்கு தமிழக அரசாங்கம் இருந்தது என்று சொன்னால் மிகவும் வருத்தத்திற்கும் வேதனைக்குரிய செயலாக இருக்கிறது.